ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் ராகி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உணவையே மருந்தாக கடைபிடிக்க ஆசைப்படுற இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் ராகி பற்றி கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ராகி பயிரிடப்படுற பல இடங்கள்ல ஏழைகளின் பயிர், அப்படி இல்லைன்னா பஞ்சத்துல சாப்பிட வேண்டிய உணவாவே பார்க்கப்படுது. அமெரிக்கால இது பெரும்பாலும் பறவைகளுக்கான தானியமா பயன்படுத்தப்படுது. ஆப்பிரிக்காவிலும் இதே நிலை தான் ஏற்பட்டு ராகியோட வரத்து குறைஞ்சிட்டு வருது. கிழக்கிந்திய பகுதிகளில் குறிப்பாக விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகளுக்கிடையே இது இன்னும் ஒரு முக்கியமான பயிராக இருக்கு. ஆனால் இந்தியாவில் ராகி பெரிதும் புறக்கணிக்கப்பட்டு வேகமாக மறைஞ்சிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணமாக அரசாங்கத்துடைய பயிர் உற்பத்தி புள்ளி விவரத்தின்படி 1998 99 1.8 மில்லியன் ஹெக்டேர்ல இருந்து சுமார் 2.7 மில்லியன் டன் ராகி அறுவடை செய்யப்பட்டுச்சு. 2013 14 வரைக்கும் அந்த எண்ணிக்கை வெகுவா 95% குறைஞ்சிருக்கு. 99,000 ஹெக்டேர்ல இருந்து 90,000 டன் மட்டுமே அறுவடை செய்யப்பட்டுச்சு. இது ரொம்பவும் கடினமான பயிர் அப்படின்னாலும் கூட குறைந்த தண்ணீரோட வறண்ட பகுதிகளில் கூட இது வளரும். 2300 மீட்டர் உயரம் வரை மழை அதிகமுள்ள பகுதிகளில், வறண்ட பகுதிகள், இமயமலைகளில் கூட வளரக்கூடிய பல்வேறு வகையான ராகிகளும் இருக்கு. சரி வாங்க, ராகி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்றும் நம்மளை இளமையா வச்சிருக்கிறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுதானியங்களான ராகியும் வரகும் முதுமையை தடுக்கிறதுல முக்கிய காரணிகளான பீனோலிக், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதெல்லாம் தன்னுள்ள வச்சிருக்குது. கொலோஜன் கிராஸ் லிங்க் அப்படிங்கிற மூலக்கூறு குறுக்கு இணைவை தடுக்கிற பிரத்யேக ஆற்றலை கொண்டிருக்கு. கொலோஜன் கிராஸ் லிங்க் அப்படிங்கிறது தசை நார்கள், தோல், இரத்த நாளங்களில் கொலோஜன் மூலக்கூறுகளுக்கு இடையில குறுக்கு இணைப்புகள் உருவாகிற ஒரு செயல்முறை தான். கொலோஜன் அப்படிங்கிறது திசுக்களுக்கு அதோட நெகிழ்ச்சி தன்மையை அளிக்குது. இதோட குறுக்கு இணைவு அதன் திறனை குறைக்குது. பொதுவாக வயசாகிறப்ப பிரச்சனையாக கூடிய இறுக்கமாகும் தன்மைக்கு இது வழிவகுக்குது. கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய்கள் வர்ற அபாயத்தை குறைக்கிறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோய்களை அபாயத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் சிறுதானியமான ராகிக்கு இருக்கிறதாக வளர்ந்து வர ஆராய்ச்சிகள்லாம் தெரிவிக்குது. தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோன்னா ராகி ட்ரைகிளிசரைடுகளோட செறிவை குறைக்குது. லிப்பிட் ஆக்சிஜனேற்றம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்குது. எல்டிஎல் அப்படிங்கிறது குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோட்டீன், கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. குறிப்பாக ஆக்சிஜனேற்றப்படுறப்ப தொந்தரவாக இது இருக்கும். ஆக்சிஜனேற்றப்பட்ட எல்டிஎல் இருக்குல்ல, இது தமனிகளை வீக்கப்படுத்துது. தமனி தடிப்பு, தோல் அலர்ஜி, மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுற அபாயத்துக்கு கூட வழிவகுத்துரும். இந்த எல்டிஎல்லோட செறிவை குறைக்கிறதுல ராகி முக்கிய பங்கு வகிக்கிறதுனால நீங்கள் ராகியை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா இதய நோய் வரக்கூடிய அபாயத்தையும் குறைச்சிக்கலாம். கெட்ட கொழுப்புகளும் கரைய ஆரம்பிச்சிரும். நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை, அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் ராகியில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ராகியில உணவை கெட்டுப்போக செய்யக்கூடிய பாக்டீரியாவான பேசிலஸ் செரஸ் டைஃபாய்டு ஜுரத்தை ஏற்படுத்தக்கூடிய சல்மனோனெல்லா, முதற்கட்ட தோல்வியாதிகளான அரிப்பு, படை இதை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரிஸ் போன்ற பல வகையான பாக்டீரியாக்களை எதிர்த்து செயலாற்றக்கூடிய திறன் இருக்கிறதா கூட ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ராகியை அடிக்கடி சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே கிடைக்கும். நுண்ணுயிர்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும்.
புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லையும் பரவலாக பேசப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ராகியில் அதிகமாக இருக்குது. புற்றுநோய் மற்றும் செல்கள் சேதமடைகிறதுனால உண்டாக்கக்கூடிய வயது முதிர்ச்சி இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அதிகப்படியான ஆக்சிடேஷனை ஆன்டி ஆக்சிடென்ட் தடுக்குது. இது ஆச்சரியமாக இருக்கலாம். ராகியோட மேற்தோலில் இருக்கக்கூடிய பீனோலிக் அமிலங்கள், பிளனவாய்டுகள், டன்னின்ஸ் இதெல்லாம் மிகச்சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட் கூறுகளை வச்சிருக்குது. பொதுவாக சிறுதானிய உணவை சாப்பிட்றவங்களுக்கு எசோஃபகில் புற்றுநோய் வரும் வாய்ப்பு கோதுமை, மைதா உணவை சாப்பிட்றவங்களை காட்டிலும் குறைவாக இருக்குது. குறிப்பு: ராகி சாப்பிட்றப்ப உங்களுக்கு அலர்ஜி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு ராகி எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் ராகி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.